விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கனமழையால் ஆண்டாள் கோவில் கல் மண்டபத்தில் மழைநீர் தேங்கியது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நேற்று இரவு கனமழை பெய்தது. இதனால் ஆண்டாள் கோவில் பெரிய பெருமாள் சந்நிதி கல் மண்டபத்தில் தேங்கிய மழைநீர் காலை வரை வடியாததால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். பெரிய கோபுரம் எதிரே உள்ள கழிவுநீர் கால்வாய் அடைப்பு காரணமாகவே கோவிலுக்குள் மழைநீர் தேங்கியதாக தெரிவித்துள்ள பக்தர்கள், நகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தனர். சாலையில் வெளியேறும் கழிவுநீரால் பள்ளி குழந்தைகளுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் கோமஸ்பாளையத்தில் உள்ள தெருக்களில் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதி சாலை முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. முருங்கை சாகுபடி மட்டும் இல்லாம முருங்கையை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மேலும் வீடுகளுக்குள் மனித கழிவுகள் செல்லும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. பள்ளி செல்லும் குழந்தைகள் கழிவு நீரை கடந்து செல்லும் அபாயத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மாநகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை இது குறித்து கோரிக்கை வைத்தும் தீர்வு காணப்படவில்லை என்று இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விரைவில் கழிவு நீரை அகற்றி தீர்வு காணும்படி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இது 2 நாளைக்கு ஒருக்க இதே அடிச்சு குடி தண்ணி குடிக்க முடியல, படு வீசுது. கும்பலாளுக்கு சின்ன பிள்ளைலாம் நடந்தால் கால்லாம் புண்ணாக இருந்தால் 2 நாள் நடந்ததா கால் பூரா சேர்த்து புண்ணாகுது. இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. வீட்டில் நைட்டு போகணும், சாப்பிடவும் முடியாது. பக்கத்தில் தான் வீடு இருந்தால் அங்கே நான் முக்கில் அயன் பண்ணுறேன். இப்படி 2 நாளைக்கு ஒரு அடைச்சிக்கிறது, 2 நாளைக்கு ஒரு நல்ல தண்ணியாக வர மாட்டேங்குது. இந்த அன்றைக்கி அடிச்சுட்டு இருக்கிற மின்னல் வாட்டர் தண்ணி வாங்கி குடிக்கிற நிலைமை. புதுக்கோட்டை திருச்சி வழித்தடத்தில் ராஜாவயல் பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் கடந்த 1 வார காலமாக வடியாததால் பொதுமக்கள் 5 கிலோமீட்டர் தொலைவு சுற்றி செல்ல வேண்டிய சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மழை நின்று 4 தினங்களாகியும் ரயில்வே நிர்வாகம் இன்னும் தண்ணீரை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேங்கிய வெள்ளத்தில் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. உடனடியாக ரயில்வே நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் பூரா பாதிப்பு. இதுக்கு ரயில்வேல கேட் போட்டு யார் போக்கூடாது வைக்க விடானே, தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. தண்ணி ஊறிட்டே இருக்கு. இதுக்கு அரசு பார்த்து இன்னும் நடவடிக்கை முடிவு எடுக்கப்படணுமோ எடுக்கப்படணும். ராஜாவயல், பாலநகர், செவப்பட்டி 3 ஊருக்கு பொதுமக்கள் போக்குவரத்து இடையூறாக இருக்குது. தண்ணி புயல் அடித்து காற்று வந்த மாதிரி எல்லாம் தண்ணி வர பாலம் நிறையா இருக்குது. பொதுமக்கள் இடையூறாக இருக்குது. இது நயனிய நத்தமன பஞ்சாயத்து கிராமத்தில் அடங்கப்பட்டது. இது மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்லை ஊராட்சி மன்ற தலைவரோ பார்த்து நடவடிக்கை எடுக்க மட்டும் கேட்டுக்கொள்கிறோம்.